சமூகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படக்கூடிய வலிகளும் வேதனைகளும் பதிவு செய்யப்பட வேண்டியவைகள். திருநங்கைகளின் வேதனைகளை மற்ற எழுத்தாளர்கள் எழுதுவதை காட்டிலும் தங்களின் வேதனைகளை அவர்களே எழுதும்போதுதான் உண்மையான உணர்வுகள் வெளிப்படும். வாசிப்பவர்களும் உள்ளார்ந்து வாசிப்பார்கள். அதை மனதில் கொண்டுதான் திருநங்கைகளை குறித்து எழுத ஆரம்பித்தேன் என்கிறார் பிரியா பாபு. 3ஆம் பாலின் முகம் என்ற நாவல் இவரது முதல் நாவலாகும். இந்நாவலில் உள்ளடங்கியிருக்கும் செய்திகளை பற்றி அவரே நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். என்னோட பேர் பிரியா பாபு, ஒரு திருநங்கை எழுத்தாளர். பொதுவாக திருநங்கை அப்படின்னாலே கடை கேட்கறது, பாலியல் தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இருந்து எழுத்துன்ற ஒரு துறைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தில் படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. எல்லா திருநங்கை போலவே என்னுடைய பாலியல் மாறுபாடு வீட்டில் தெரியும் பொழுது அதிகமாக எனக்கு துணை இருந்தது புஸ்தகங்கள் தான். அப்போவே ஏதாவது நம்ம எழுதணும் அப்படின்றது தோணிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திருநங்கையாக மாறி நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கான சூழல் இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் கடை கேட்கும் போதோ மற்ற மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடும் பொழுதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணம் புஸ்தகத்துக்குன்னே நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். 2007 என்னுடைய முதல் புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன். தமிழகத்தில் திருநங்கையர் சமூக வரைவியல் அப்படின்னு சொல்லிட்டு, அரவாணிகள் சமூக வரைவியல் தான் என்னுடைய முதல் ஒரு நூல். அப்போ இன்னும் எழுதணும் அப்படின்ற ஆவலில் 3ஆம் பாலின் முகம் அப்படின்ற ஒரு நாவல் 2008 எழுதினேன். ஸோ இந்த நாவல் தான் தமிழில் திருநங்கை ஒருத்தர் எழுதின முதல் நாவல். எழுத்தாளராக மட்டுமல்லாமல் சிறந்த மேடை பேச்சாளராகவும் திகழ்கிறார் திருநங்கை பிரியா பாபு. தற்போது சில தனியார் ஆய்வு கூடங்களில் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் பிரியா பாபு வருடத்திற்கு ஒரு புத்தகமாவது வெளியிட வேண்டும் என்பது தன் ஆசை என்று கூறுகிறார். ஆய்வு செய்யும் கல்லூரி மாணவர்களும் இவர் மூலம் திருநங்கைகளை குறித்த செய்திகளை பெறுகின்றனர். திருநங்கை பிரியா பாபு சிறந்த எழுத்தாளராக மாறுவதற்கு காரணம் எழுத்தாளர் சு. சமுத்திரம் அவர்கள்தான். ஏனென்றால் அவரது படைப்புகள் மட்டுமே பிரியா பாபுவை அதிகம் ஈர்த்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வாடாமல்லி அப்படின்ற ஒரு நாவல் 98 நினைக்கிறேன். 98 படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாடாமல்லி தமிழில் முதல் திருநங்கை குறித்த ஒரு நாவல். அதோடைய ஆசிரியர் சு. சமுத்திரம் ஐயா. ஸோ என்னன்னா, அந்த நாவலை படிக்கும் பொழுது பொதுவாக திருநங்கை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் திருநங்கையாக மாறுறது, அந்த மாறினதுக்கு அப்புறம் அந்த பையனுடைய பயணம், அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பையன் எப்படி மற்ற எல்லா கஷ்டங்களையும் மீறி முன்னேறுறான் அப்படின்ற ஒரு 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 விஷயம் அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போ இதை படித்தோடனே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஏன்னா 98, 99 கடை கேட்கறதும் பாலியல் தொழில் மட்டும்தான் ஒரு திருநங்கை பண்ண முடியும் அப்படின்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனது எனக்கு கவர்ந்ததுனால அந்த ஆசிரியருக்கு சு. சமுத்திரம் ஐயாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி நீ இவ்வளோ நல்லா எழுதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்ட்டு நான் எழுதியிருந்தேன். அவருடைய அடுத்த புக்கு சிக்கிமுக்கி கற்கள் அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு அலிமகளின் கடிதம்ன்றதை அப்படியே நான் எழுதின லெட்டரை பிரசங்கிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடல் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கூவாகத்துக்கு வரும்போது, மற்ற நேரங்களில் வரும்போது அவரு கூட வீட்டில் தங்கி அவரோட நிறைய பேசி நிறைய என்னை எழுதின தூண்டினதே அவர் தான் சொல்லலாம். இன்னொன்று, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் என்னை பெண்ணாக தான் பார்த்தாங்க. அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்த்தாங்க. அப்போ அவரும் எழுதுறதுக்கு நிறைய உத்வேகம் கொடுத்தாரு. இன்று ஒரு சிறந்த எழுத்தாளராக திகழும் தன் மகள் பிரியா பாபுவை பற்றி அவரது தாய் கண்களில் கண்ணீர் மல்க கூறுகிறார். நான் முத பிரியா பார்க்கும்போது
அவங்க புடவை கட்டியிருந்தாங்க, பேண்ட் சட்டை முதல்ல போட்டு புடவை கட்டியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படல. நான் எல்லோரும் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், என் கண்ணுக்கு அவங்க தென்படல. 9 வருஷம் அவங்கள நான் விட்டு பிரிஞ்சிருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து அவங்களோட தான் இருக்கேன். அது மாதிரி நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி மற்ற பெற்றவங்களையும் ஏற்றுக்கணும். பிள்ளைய ஒதுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளை நம்மளே கேவலப்படுத்தக்கூடாது. இப்போ நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்களும் ஏற்றுக்கணும். இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா பார்க்கும்போது. அவங்க இன்னைக்கு எல்லா பேரும் புகழும் இருக்குது. இப்போ நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. திருநங்கைகளின் பாடல்கள், மொழிகள், வாழ்வியல் அம்சங்கள் போன்றவை இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியுள்ளது. திருநங்கைகள் குறித்த பதிவுகள் இவரிடம் அதிகமாக உள்ளன. திருநங்கைகளுக்கென ஒரு நூலகமும் அமைக்கப்பட உள்ளது. வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கைகள் தினத்தன்று இவர்களை குறித்த பதிவுகளை தொகுத்து வெளியிட இருக்கின்றார். இவர்களது ஆவணங்கள் ஆய்வாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். இவரது பாதை தெளிவான பாதை, லட்சியத்தை நோக்கிய பாதை என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செல்வி.